எங்க சிஎம் வந்துட்டு அ அவர் நெனச்சத அவர் செஞ்சுட்டாரு. எனக்கு அதுல ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நான் எந்த ஒரு எலக்ஷன்ஸுமே நான் உட்காந்து அவ்வளோலாம் வந்து நோண்டிலாம் நான் பார்த்ததே கிடையாது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என்ன நடக்குது, என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நானுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருடைய வெற்றி வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட வெற்றி. நெறைய இடத்துல பார்க்குறேன், அவருக்கு என்ன பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அவருக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நெறைய சினிமா மக்கள் கிட்ட வந்துட்டு அவரு நல்ல கனெக்ஷன்ல இருந்திருக்காரு. அவரு பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, அவரு நெறைய நல்ல நல்ல ஆட்கள், நல்ல நல்ல கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட் கிட்டலாம் அவர் நெறைய பேசியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ஆ ரொம்ப பேப்பர்னாலே கொஞ்சம் பயம். ரொம்ப ஹேப்பியா இருக்கு, உங்கள எல்லாம் பார்க்கும்போது. நீங்கலாம் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கும்போது ஆக்சுவலி டூ பி ஹானஸ்ட் ஆ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப சிரிச்சுட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்கள பார்க்கும்போது. நீங்கலாம் இந்த படத்த சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. முதல்ல உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துடைய சார்பா, ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடைய சார்பா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்கும். அண்ட் இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பேரரசு சார் கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர். சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா, எல்லாருக்கும் பிடிச்ச மாரி, எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாரி ரொம்ப நெறைய படங்கள குடுத்து, இன்னைக்கு மிக சிறந்த ஒரு இயக்குனரா அந்த பொசிஷன்ல அந்த அந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, அவரு எல்லா படத்துக்குமே அவரு சப்போர்ட் பண்றத பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே சார் வந்துட்டு எல்லா ஸ்டேஜ்லயும் என்ன பத்தி பேசிட்டே இருப்பாரு. ஆனா எனக்கு எப்பவுமே வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேர்லாம் நான் மறந்துட்டே இருப்பேன். இந்த வாட்டி நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். என்னைக்குமே வந்துட்டு எந்த ஒரு நடிகரா இருந்தாலும், எந்த ஒரு டெக்னீஷியனா இருந்தாலும், எந்த ஒரு வேறுபாடு, பாகுபாடு இல்லாம அவங்கள உட்கார வச்சு அவங்க மதிக்கிறதுல ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப அ ஜென்யூன் ஹியூமன் அவரு. சார், எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைத்தது உங்கள பத்தி பேசுறதுக்கு. தேங்க் யூ சார். அண்ட் தமிழ் செல்வன் சார். அவரு தமிழ் எவ்வளோ அழகா இருக்கோ, அந்த 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 மொழி எவ்வளோ அழகோ, அதே மாரி அவருமே ரொம்ப ரொம்ப அழகு. ஏன்னா, அவருடைய அவருடைய ரெஸ்டாரண்ட்ஸ் நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். எப்பவுமே எல்லா இடத்துலயும் அது இருக்கும். பசிக்கிறவங்க எல்லாருக்குமே அவரு சோறு போட்டிருக்காரு. சோறு போடுறவங்க எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டான ஆளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர பார்த்துருக்கேன். அவரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்காரு. ரொம்ப ஹேப்பி சார் உங்கள பார்த்ததுல. எஸ் அண்ட் நான் ஹீரோ கிட்ட வரேன். அண்ட் உன்னி பிரதர், அ நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஸ்க்ரீன்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் மெயினா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா, அந்த அந்த போலீஸ் அந்த அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா? அது 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 போடும்போது பக்காவா ஆப்ட்டா இருந்தீங்க. மோர் தென் நீங்க ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணத விட, நீங்க அந்த கேரக்டரோட ரொமான்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் உங்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் கண்டிப்பா உங்க கனவு ஜெயிக்கணும். சினிமா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். இங்க அதுல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்துட்டு அங்க இருப்பாங்க. நானும் ஒரு 30 வருஷமா இங்க தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வரணும், நல்லா வரணும். ஆல் த வெரி பெஸ்ட். எஸ். அண்ட் டைரக்டர பத்தி சொல்லணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சார். கண்டிப்பா வந்துட்டு இந்த படத்திலேயே உங்களுக்கு நீங்க நெனச்சது நீங்க எல்லாமே எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா கண்டிப்பா அந்த பதிலுக்கு நோன்ற ஒரு பதில் கண்டிப்பா இருக்கும் அந்த கேள்விக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இந்த படம் எப்படி வந்து தியேட்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 ரெவென்யூ பார்த்து, இன்னொரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க நெனச்ச நெறைய நல்ல படங்கள் எடுக்கணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அவங்க ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட ஐட்டம் நம்பர் சாங்ல உங்க கான்சன்ட்ரேஷன் பயங்கரமா இருந்துச்சு. அந்த சாங் ஆக்சுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஃபைட்ஸ் அண்ணா, அண்ணா ஹாய். அ அண்ணா உங்களுடைய வலி வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அண்ட் கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்கண்ணா. சினிமாவ ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா கண்டிப்பா உங்கள மாரி ஆளுங்கள கைவிடவே விடாது. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர் கிட்ட வரேன். நான் இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழ உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஃபர்ஸ்ட்டு வார்த்தையே, "தம்பி நம்ம சீக்கிரம் ஒரு படம் பண்றோம்" அப்டின்னாரு. ரொம்ப ஸ்வீட். தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் ஆஃபர். அண்ட் சார், இன்னைக்கு சினிமா உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது ஒரு நல்ல ஸ்டேஜ்ன்னு நெனைக்கிறேன். சில விஷயங்கள நான் வந்து ரொம்ப ஹேப்பியா சொல்லணும்னு நெனைக்கிறேன். சார், இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிற சிஎம் வந்துட்டு, அ அ நெறைய ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்க வச்ச ஒரு சிஎம். கண்டிப்பா வந்து உங்களையும் கண்டிப்பா உங்களுக்குமே உங்களுக்கான ஒரு தியேட்டரா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் அந்த சிஎம் கண்டிப்பா பண்ணுவாரு. அண்ட் இந்த திரைத்துறைக்கு வந்துட்டு ராஜ்மோகன் அண்ணா வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்டின்னா, நெறைய இடத்துல பார்க்குறேன், அவருக்கு என்ன பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்டிலாம் சொன்னாங்க.
அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய சினிமா மக்கள்கிட்ட வந்துட்டு அவர் ஒரு நல்ல கனெக்ஷனில் இருந்திருக்காரு. அவர் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நல்ல நல்ல ஆட்கள், நல்ல நல்ல கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட் கிட்டலாம் அவர் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அவர் இந்த பொசிஷனில் உட்காந்தது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவருக்கு நான் விஷ் பண்ணிட்டேன். எங்கள் சிஎம்க்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் சிஎம் வந்துட்டு அவர் நினச்சது அவர் செஞ்சிட்டாரு. எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இது வரைக்கும் நான் எந்த ஒரு எலெக்ஷன்ஸுமே நான் உட்காந்து அவ்வளோலாம் வந்து நோண்டிலாம் நான் பார்த்ததே கிடையாது. திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நானுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருடைய வெற்றி வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட வெற்றி, அவங்களுடைய எண்ணத்துக்கான ஒரு வெற்றி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த ஸ்டேஜை அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த நடித்த அந்த வில்லனாக இருக்கட்டும், அண்ட் அந்த அப்பாவை நடித்தவராக இருக்கட்டும், அண்ட் சார் நீங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நல்லா பேசுனீங்க சார். சினிமாவில் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல பேசுனா அதுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் ஒன்று வேணும். அது உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் கூல்னா ரொம்ப க்யூட்டாக செம்மையாக இருக்கீங்க. அண்ட் எனக்கு 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 இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எனக்கு ஏன் இவரை ரொம்ப பிடிக்கும்னா, எதுவாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக பேசுவார். யாருக்கும் பயப்பட மாட்டார். சினிமாவை ரொம்ப வருஷமாக நேசிச்சுட்டு இருக்காரு. பெரிய படமோ சின்ன படமோ அது எந்த படம் அது ஜெயிக்குதோ தோக்குதோ அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த படங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக அவங்க கூப்பிடலன்னா கூட சில படங்களுக்கு அவர் ப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சினிமா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும், சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும். அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஹாப்பி உங்கெல்லாம் பார்த்ததில். அண்ட் இந்த பிஆர்ஓ இங்கே வாங்கலாம் ஒரு நிமிஷம். இவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இவர் கூப்பிட்டு தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கும் இந்த ஒரு படத்துக்காகவும் நான் வந்தேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். நிறைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு 24/7 கஷ்டப்படுற ஒரு மனுஷன். ஸோ யா, அண்ட் ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க். பின்னாடி காயத்ரி தானே? காயத்ரி யாருன்னு தெரியுமா? அவங்க ஒரு ஹீரோனி. கம்பெனிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்தாங்க. நல்லா அதிக பொறிச்சளவில் நம்ம முன்னாள் அமைச்சர் இன்றைக்கி தோத்துட்டார் துரைமுருகன் சாரோடைய ஒரு வலதுகரமாக இருந்தவர் தான் அந்த படத்தை எடுத்தார் கரூரில். படத்தை கடைசியாக வெளியிட முடியாமல் இதில் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஓடிடியில் போட்டு விட்டாங்க படத்தை. காயத்ரி பார்த்துட்டு இப்போ தான் நினைவுக்கு வருது. 6 ஆண்டுகள் இருக்கும் பாப்பாவை பார்த்து. இன்றைக்கி சாரியில் இருக்கிறாங்க. நல்லா நடித்தாங்க. காயத்ரிக்கு வாழ்த்துக. எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய அம்பாஸ்டர் கூல் சுரேஷ். கரெக்டாக பேர் சொல்லிட்டேனடா தம்பி? நான் கோச்சுக்குவான். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் பாரு. கூல் சுரேஷ் எல்லார் மனதையும் கூழ்படுத்தி இதம்படுத்தி கூட அவனுக்குள்ள 1000 வேதனைகள் துன்பங்கள் இருப்பது எனக்கு தெரியும். என்ன செய்வது, மனுஷனா பிறந்துட்டாவே துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பஞ்சம் இருக்காது இல்லையா? அப்படி கூல் சுரேஷு அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய அம்பாஸ்டர் அவர். எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அழைத்த உன்னிகிருஷ்ணனுக்கு, அவர் டைரக்டர் யார் சார்? பேசிகிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஓய்வே இல்லை எனக்கு. ஆமாம், இல்லை கொஞ்சம் அதிசயம். வில்லனாக நடித்தார் அவர். வில்லன்றாங்க இருக்கிறதுலே பெரிய கும்பிடு போட்டு வணங்கினது அவர் தான். அவர் எப்படி வில்லனானார்? நல்ல மனிதர்கள் நம்ம எல்லாம். ஏன்னா எம்ஜிஆர் சாரோட அதிக பக்தி கொண்டவர் நம்பியார் சார் தானே. சாப்பாட்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பக்தியிலையும் சரி. ஐயப்ப பக்தர். சைவம் தான் சாப்பிட்டார் வாழ்நாள் முழுவதும் நம்பியார் சார். அந்த போல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பத்திரிகைத்துறை அனைவருக்கும். ஒரே வருத்தம், ஏன் பிரியாணி ஆர்டர் கொடுக்கல எனக்குன்னு தான் தெரியல. என்ன பண்ணியிருக்கீங்க சாப்பாடு? டிஃபன் சொல்லிட்டீங்களா? வாழ்த்துக்கள் உன்னிகிருஷ்ணன் ஹீரோ. வாழ்த்துக்கள் மீண்டும் தங்க அம்மன் தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ப்ரொடியூசருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.